இந்த லட்டை பாருங்க, பூசணம் பூத்து கிடக்கு. இதெல்லாம் யார் சாப்பிடுவா? நான் கேட்கிறேன். இது சிக்குவாட அடிக்குது, சாப்பிட முடியாத நிலையில இருக்கு. என்ன இருக்கு? இது சிக்குவாட அடிக்குது. இந்த லட்டு அதிர்சமா ஸ்மெல் அடிக்குதா மேடம்? அதெல்லாம் லட்டு காஞ்சி போச்சா மேடம்? லட்டு காஞ்சி போச்சுங்களா மேடம்? சார் இப்போ நீங்கள் கொடுத்த அந்த இதை வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு போய் லேபில் தான் அனுப்பணும். சென்னை லேபில் தான். அந்த லேபில் டெஸ்ட் பண்ணி டேஸ்ட்டு ரிப்போர்ட் என்னவோ அப்படி நாங்கள் மேடம் இப்போ இது வந்து இப்போ கிச்சன் வாடகை அடிக்கிறீங்க முறுக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேடம். பழனி முருகன் கோவிலில் காலாவதியான லட்டு முறுக்கு விநியோகமா? உள்ளே புகுந்து ஆய்வு செய்து ஆட்டி படைத்த கோவில் பொறுப்பு இணை ஆணையர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் காலாவதியான மற்றும் பூசணம் பிடித்த லட்டு, எண்ணெய் சிக்கு வாடை அடித்த முறுக்கு, அதிரசம் உள்ளிட்ட பிரசாதங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக பக்தர்கள் வாக்குவாதம் செய்து பணத்தை திருப்பி கொடுத்த நிகழ்வு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. 9ஆம் தேதி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பிரசாத கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு ஆய்வக பரிசோதனை பிரசாதங்களை மாதிரிக்காக எடுத்துச் சென்றனர். பின்னர் பஞ்சாமிர்தம் தயாரிப்பு கூடம் வளாகத்தில் உள்ள பிரசாதங்கள் தயாரிக்கும் இடங்களில் முறையான காகித தாள்களை பயன்படுத்த வேண்டும், எண்ணெய் பொருட்களை வடிகட்டி பயன்படுத்த வேண்டும், சுத்தமாக தயாரிப்புகள் இருக்க வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தினர். இதுகுறித்த செய்திகள் வெளியானதை அடுத்து கோவில் அறங்காவலர் குழுவில் உள்ள உறுப்பினர்களான ராஜசேகரன், சுப்பிரமணி, கோவிலில் பொறுப்பு இணை ஆணையராக இருக்கக்கூடிய பாரதி, உதவி ஆணையர் லட்சுமி உள்ளிட்ட கோவில் அதிகாரிகள் பஞ்சாமிர்தம் தயாரிப்பு நிலையத்திற்குள் சென்று அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டு ஊழியர்களை எச்சரித்தது குறிப்பிடத்தக்கது. பழனியில லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இந்த பழனியில பாத்தீங்கன்னா பிரசாத ஸ்டால்ல விற்கக்கூடிய முறுக்கு, நம்முடைய திணை மாவு, லட்டு, அப்புறம் வந்து அதிரசம், இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி தயார் பண்ணதுன்னு தெரியல, கெட்டு போயிருக்கு. இதை வாங்கிட்டு போய் பக்தர்கள் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நோய் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பக்தர்கள் பழனியவே வெறுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிற மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லாம அதாவது வந்து இப்ப பஞ்சாமிர்த ஸ்டால்ல வந்து பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 29ஆம் தேதி நேம் போட்ட அந்த பஞ்சாமிர்தத்தை விற்பனை செய்யறாங்க. இத 15 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம்னு சொல்றாங்க. ஆனா இவங்க இங்கேயே இதுக்கு முன்னாடி தயார் பண்ணியே ஒரு வாரம் இருக்கும். இதை வாங்கிட்டு போய் பக்தர்கள் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வரக்கூடிய பக்தர்கள் நலன் கருதி உடனடியா வந்து அரசாங்கம் தலையிட்டு இந்த பஞ்சாமிர்த ஸ்டாலையும் இந்த நம்மளுடைய அந்த பிரசாத ஸ்டாலையும் உடனடியாக கவனிக்கணும்னு சொல்லி பக்தர்கள் மூலமா நான் வேண்டுகோள் எடுத்துக்கொள்கிறேன். தமிழகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் பழனி கோயில். பழனி கோயில்ல நாள்தோறும் லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பண்றாங்க. இந்த பஞ்சாமிர்தம் நாள் பட்டுருச்சு, எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. 26ஆம் தேதி டேட் போட்டு இந்த பஞ்சாமிர்த ஸ்டால்ல பஞ்சாமிர்தம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க தேவஸ்தான நிர்வாகம். இது ஒரு ஸ்டால் மட்டும்தான். இது மாதிரி பழனி மலை கோயில்ல 52,000 டப்பா இருக்கு. இதே மாதிரி 26, 27 தேதி போட்ட பஞ்சாமிர்த டப்பா. இதை சுத்தி ஒரு 15 ஸ்டால் இருக்கு. எல்லா ஸ்டால்லையும் இந்த மாதிரி பஞ்சாமிர்தம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த ஃபுட் ஆபீசருக்குலாம் தெரியாதா? கோயில் நிர்வாகம் பக்தர்களுக்கு கொடுக்குற பஞ்சாமிர்தத்துல இப்படி நடந்துச்சுன்னா யார் கேள்வி கேட்கறது? இதெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை இதெல்லாம் கவனிக்காதா? இதுக்கு எதுக்கு ஒரு துறை, ஒரு கமிஷனர், ஒரு ஈஓ? இதெல்லாம் எதற்கு? பக்தர்கள் வந்து ரொம்ப மனம் வந்து இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போறாங்க. இந்த பிரசாதத்துல இப்படி நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒருத்தர் வந்து இந்த பிரசாத ஸ்டால்ல லட்டும் அதிரசமும் வாங்கினாரு. இது சிக்குவாட அடிக்குது. நான் பொய் சொல்லல, இங்க இருக்க நிருபர்கள் எல்லாத்தையுமே காமிச்சுட்டு தான் இந்த பேட்டி கொடுக்குறேன் நானு. இது சிக்குவாட அடிக்குது. இந்த லட்டும் அதிரசமும் சாப்பிட முடியாத நிலையில இருக்கு. சாதாரண ஒரு பக்தன் அன்னதானம் போட்டா அந்த மண்டபத்துக்குள்ள போய் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ற ஃபுட் ஆபீசர் ஏன் இந்த பஞ்சாமிர்த ஸ்டால்ல இந்த பிரசாத விற்பனை நிலையத்தை யாரும் பார்க்கல? இது வரைக்கும் ஏன் யாரும் கவனிக்கல? பழனியினுடைய ஃபுட் ஆபீசரை உடனடியா அவர் வந்து ஆய்வு பண்ணும். அவர் சரியான நடவடிக்கை எடுக்கணும். அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்த பாருங்க, லட்டு அதிரசத்துல எங்க டேட் இருக்கு? சாதாரண ஒரு கடையில போய் எக்ஸ்பிரி டேட் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு ஃபுட் ஆபீஸ் கேக்குறீங்களா? இதுல இருக்கா? எங்க இருக்கு? இத மோந்து பார்த்தா சிக்கு வாட
15 நாள் ஆயிருக்கு இதை செஞ்சு. நான் பொய் சொல்ல. இந்த லட்டை பாருங்க, பூசணம் பூத்து. இந்த பையன் வாங்கிட்டு போய் என்கிட்ட வந்து காமிச்சனால தான் நான் இந்த பேட்டி கொடுக்க வந்தேங்க நானு.